ஓகே, இப்போ இது ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதுக்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவெல்லாம் இருந்திருக்கும். ஸோ இதுல எப்படி நீங்க என்ன மாதிரி கிளாஸஸ் நடத்துறீங்க, என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறீங்க, இல்ல வயசு உண்டான காரணம் இருக்கா, இல்ல மேல் ஃபீமேல் யாரு ஒருத்தர் மட்டும் தான் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் இது ஜாயின் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இதற்கான 3 முக்கியமான தகுதிகள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு முதல்ல தியானம் பண்ணக்கூடிய சுய விருப்பம் இருக்கணும். முதல் தகுதி. ஏன்னா இது சொல்லும் போது ஏதோ ஒரு பெரிய தகுதி இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, எனக்கு தியானம் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு தியானம் பண்ணக்கூடிய இடமான இதயம் இருக்கு, போதுமானது. 3வது தகுதி மினிமம் 15 வயசு கடந்திருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு உள்ளுக்குள்ள உணரக்கூடிய விஷயங்களை அந்த ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியோட அதை கவனிக்க முடியுங்கிறதுனால 15 வயது மட்டும்தான் வயது வரம்பு. மற்றபடி இதற்கு கட்டணமோ உலகத்துல 160 கண்ட்ரில இருக்கு, எங்கும் இதுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுறது கிடையாது. முழுக்க ஆமா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஈவன் ₹1 கூட நம்ம இதுக்காக செலவு பண்ண போறது இல்லை. இதுல நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அதே ஊர்ல கண்டிப்பா என்ன மாதிரி பயிற்சி செய்யறவங்களும் இருப்பாங்க, ட்ரைனர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க முதல்ல அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. முழுக்க ஒரு ஆன்மீக நோக்கத்தோடையும் ஒரு சேவை நோக்கத்தோட மட்டுமே தான் இது இயங்கிக்கிட்டு இருக்கு. இது எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கையும் இப்படி ஒரு பெரிய பெனிஃபிட்டையும் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது இதை நானும் என்னை போல இருக்கக்கூடிய சராசரியான மனுஷங்களுக்கு இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா இங்க ஒரு சின்னதா ஒரு பொருளுக்கு கூட பெருசா விலை பேசப்படுற உலகமா இது இருக்கும்போது, ஒரு உன்னதமான ஆன்மீகத்துக்கு ₹1 கூட விலை மதிப்பெற்றது அப்படிங்கிறதுனாலதான் இது கட்டணம் நிர்ணயிக்கப்படலையோ, அதே மாதிரி அது அதி உன்னதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருதுங்கிறதும் உண்மை. இதோட அறிமுகம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மாச கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணும், எவ்வளவு நாட்கள், இதோட ப்ராசஸ் என்ன? இதுக்கு நீங்க வெறும் 3 நாள்ல ஒரு 3 அரை மணி நேரங்களை செலவு பண்ண போதுமானது. இதுக்கு நாள் கணக்கான ஒரு பயிற்சி வகுப்புகளோ அப்படிலாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா நமக்கு சுய விருப்பம் இருக்கு தியானம் பண்ணணும்னு. பக்கத்திலேயே பயிற்சியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது போக நம்ம மொபைல்லயே இருக்கக்கூடிய ஹார்ட்ஸ் ஆப், ஹார்ட் இன்டியூன், அதை பத்தி நிறைய ஆப்லாம் இருக்கு. ஹார்ட்ஃபுல்னஸ்னு போட்டாலே கூகுள்ல அதற்கான எல்லா வழிமுறைகளும் தரப்படும். மேக்சிமம் மனுஷங்களே நம்மள மாதிரி இப்ப நான் போய் ஒரு சகோதரர்கிட்டயோ சகோதரிகிட்டயோ நேர்ல உட்காந்து தியானம் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 3 அரை மணி நேரங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது நம்மளோட இந்த பயிற்சியில நம்ம சேர்ந்துக்கிறதுக்கு. அந்த 3 அரை மணி நேரம் பண்றதுக்கும் நமக்கு ஒரு தன்னார்வலரா யாராவது ஒருத்தர் நமக்கு பயிற்றுனர் கத்துக் கொடுப்பாங்க 1/2 மணி நேரம். அதுக்கும் எந்த கட்டணமோ எதுவுமே வசூலிக்க மாட்டாங்க. ஹார்ட்ஃபுல்னஸோட அறிமுகம் பத்தி சொல்லும் போது நீங்க 1945ல உங்க இந்த போட்டோல இருக்கிற பாபுஜி அப்படிங்கிறவரு இதை ஸ்டார்ட் பண்ணதா சொன்னீங்க. இந்த சிஸ்டத்தோட குருகள் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் இப்ப இருக்கிற குரு பத்தின ஒரு அறிமுகம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அமைப்பை ஒரு சகஜ மார்க்கம் அப்படிங்கிற ஒண்ணு லாலாஜி அப்படிங்கிற ஒரு ராமச்சந்திரா அப்படிங்கிற பெயர் கொண்ட ஃபதேகரை சார்ந்த ஒருத்தர் இதை ஆரம்பிச்சாரு. என்ன ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இயமம் நியமம் தாரணம் நிறைய பிராணாயாமம் பிரத்யாகாரம் நிறைய வழிமுறைகளை கொண்ட ஒரு ராஜயோகத்தை சராசரி மனுஷங்களால பண்ண முடியல. ஒரு பெரிய ரிஷிகளாலும் முனிவர்களாலும் தான் இனிமே தியானம் பண்ண நிலைமை இருந்தப்போ அந்த லாலாஜி மகராஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு, அதை எளிமைப்படுத்தினாரு. வீட்டுல உட்காந்துட்டு நம்மள மாதிரி சகோதரர்கள், குடும்பத்துல வேலை பார்க்குற சகோதரிகள் எல்லாருமே 15 வயசுக்கு மேல உள்ள எல்லாருமே சாதாரணமா நேரடியா கண்ணை மூடி இந்த மாதிரி சேர்லயோ அல்லது வீட்லயோ உட்காந்து சாதாரணமா பண்ற மாதிரி எளிய முறையில ஒரு தியானத்தை உருவாக்குனாரு. அவசியமே இல்லை. அதாவது உங்களுக்கு உடல்நிலை எந்த நிலையில உட்கார்ந்தா ரொம்ப சௌகரியமா இருக்குமோ அதுதான் உண்மையான ஆசனம். அதுல நீங்க உட்காந்துக்கலாம். உங்க உடலுக்கு எது ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்றதுக்கு உகந்ததான ஒரு அமைப்பா இருக்கோ அதுவே ஆசனம் தான். சோ அந்த ஒரு நிலையில உட்காந்துக்கிட்டு சேர்லயோ கீழே ஒரு விரிப்பு போட்டு தரையிலையோ சமணக்கால் போட்டோ அமர்ந்துக்கலாம். நம்மளோட உடம்பு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி உட்காந்து நம்ம சாதாரணமா தியானம் பண்றோம், நம்ம ஜாபுக்கு போறோம். அப்ப இப்படி உள்ள சராசரி மக்கள் இந்த தியானத்தை பண்ணணுங்கிற மெத்தடை அவர் கண்டுபிடிச்சாரு. அது 1945ல பாபுஜி மகராஜ் அப்படிங்கிற
இவர் பேரும் ராமச்சந்திர தான். இவர் வந்து ஷாஜகான்பூரை சார்ந்தவர். இவர் வந்து 1945 அதை ரெஜிஸ்டர் பண்ணாரு, சகஜ மார்க்கம் அப்படிங்கிற மெத்தட. அந்த வழிமுறைகள்ல அந்த ராஜ யோகத்தை ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்ல இவங்க கொண்டு வந்து அதை அழகா தஞ்சாவூரை சார்ந்த நமது அதுக்கு அடுத்த குருவா இருக்கவரு பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லி சாரதின்னு சொல்லப்படுவாங்க. நானெல்லாம் அவர்கிட்ட தான் போய் நேரடியாவே திருப்பூர்ல போயிட்டு தியானம் 3 நாள் எடுத்துக்கிட்டேன். அவரோட சமாதிக்கு பிறகு இதுக்கு பிறகு மறைவிற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய குரு வந்து கமலேஷ் டி பட்டேல் அப்படின்னு அவரோட பேரு. அவரை தாஜின்னு எல்லாரும் அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த அமைப்புல எப்போதுமே நம்மள மாதிரி உள்ளவங்க பயிற்சி பண்றதுக்கு, அவங்க இதயபூர்வமா நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு லிவிங் மாஸ்டர், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த அமைப்போட ஒரு மூல மந்திரம். அதனால வழிமுறையா இதை கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற குரு எங்க இருக்காரு? இதோட ஹெட் குவார்டர்ஸ் இல்ல மைய ஆசிரம் அந்த மாதிரி வந்து எங்க இருக்கு? உலகத்துக்கே ஹெட் குவார்டர்ஸா ஹைதராபாத்ல, தெலுங்கானா மாநிலத்துல கன்ஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. சுமார் ஒரு மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தியான கூடம் அது. ஒரு 50,000 இருந்து 75,000 பேர் ஒன்னா உட்காந்து தியானம் பண்ணுவோம். அந்த இடமே வந்து ஒரு ஆன்மீகத்தால நிறைஞ்சு வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பரபரப்பா சில மேடைகளுக்கு போறோம், சில கூட்டங்களுக்கு போறோம், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு மகிழ்ச்சியும் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே மாதிரி அனைவரும் ஒரு 75,000 பேர் கண்ண மூடி உட்காந்து ஒரு சைலண்டா உட்காந்தா எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அது அதி உன்னதமா அந்த ஒரு இடம் இருக்கும். அது வந்து இப்ப ஹைதராபாத்ல இருக்கு. அங்க நம்ம உலகத்துக்கான வழிகாட்டியா இருக்கக்கூடிய இப்ப தாஜி அவர்கள் அங்கதான் இருக்காங்க. இதோட சாரம்சம், இதோட பெனிஃபிட் வந்து அனுபவிக்கிறதுக்கு நான் எவ்வளவு காலம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இதோட ரிசல்ட் ஒரு வாரம் பயிற்சி பண்றோம் இல்ல 10 நாள் பயிற்சி பண்றோம், அந்த பயிற்சிக்கு கொடுக்குற ஒரு ரிசல்ட்டும் இருக்கு இல்லையா? அதை நான் அனுபவிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும்? இது வந்து மனிதருக்கு மனிதர் மாறுபடுது. எப்படி அப்படின்னா, என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆர்வம், தியானத்து மேல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியா, ஒப்பீனியன், இதெல்லாம் காரணமா இருக்கு. ஆனா நாம வந்து ஒரு பயிற்சி பண்ண வரக்கூடிய ஒரு புதிய சகோதரர்கிட்ட நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு குறைஞ்சபட்சம் 3 இருந்து 6 மாசம் இதை பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா அவருடைய மோட்டிவோ, அவருடைய திறனோ, உணர்ந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வோ வித்தியாசப்படலாம். அப்போ ஒரு 3 நாள் வச்சு பண்ணி பார்த்துட்டு செட் ஆகலன்னு போறது ரொம்ப அதிகப்படியான ஒரு அவசரமான ஒரு முடிவா இருக்கும். அதே நேரம் 4-5 வருஷம் இருந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறதும் அவருடைய விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். குறைஞ்சபட்சம் 3 மாதங்கள்ல அவங்களுக்கு இதன் மேல உள்ள விஷயங்கள் மெல்ல புரிபட ஆரம்பிக்கும். இதன் மேலனா என்னன்னா, நம்ம மேல உள்ள விஷயங்கள் புரிபட ஆரம்பிக்கும். சோ புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி நீங்க ரொம்ப திறன் வாய்ந்த அல்லது வந்து ரொம்ப ஆர்வமுள்ள ஒருத்தரா இருந்தீங்க அப்படின்னா, முதல் 3 சிட்டிங்லயோ அல்லது முதல் நாள் அமர்வுலயோ கூட உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியலாம். சோ இதை உணர்றதுக்கு ஒரு தியானம் போதுமானது. இப்போ உங்க வெப்சைட் மற்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது மெடிடேஷன் தவிர பல விஷயங்களை வந்து அதுல போட்டிருந்தாங்க. ஒண்ணு வந்து யோகிக் டிரான்ஸ்மிஷன் ஒண்ணு போட்டிருந்தது. ரெண்டாவது வந்து கிளீனிங்னு ஒரு ப்ராசஸ் புதுசா இருந்தது, நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்லை. சோ இது 2 விஷயங்களும் என்ன சார்? இது டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்ன, கிளீனிங் அப்படிங்கிறது என்ன? இதுவும் வந்து மெடிடேஷன் மாதிரியா இல்ல வேற என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. யோக பிராணாகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கோயில்கள்ல எல்லாம் பண்ணும்போது ஒரு நிறைய மந்திர ஜபங்களால நிறைய நாள் யாகங்கள்லாம் வளர்த்து ஒரு சிலைக்கு வந்து பிராணனை ஆகுதி பண்றது தான் அது பிராண ஆகுதி அப்படின்னு அதுக்கு பேரு. பிராணன் அப்படின்னா நம்ம சுவாசம்னு சொல்றோம், அதை உயிர் சக்தின்னு சொல்லலாம், இயற்கையோட சாரம்னு சொல்லலாம், தெய்வீகத்தோட சாரம்னு சொல்லலாம். அதே மாதிரி அது வந்து யாரோ ஒருத்தர் இல்ல, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலயும் இருக்கு. அந்த விஷயத்த இப்ப டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா இப்ப நம்ம பாக்குறோம், ஒளியை வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம், லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ற மாதிரி இந்த தெய்வீகத்தோட சாராம்சத்தை ஒருத்தரோட இதயத்துக்குள்ளார செலுத்துறது தான் இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. இது பல நூறு இல்ல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் வழிமுறையா இருந்த ஒரு விஷயம்தான். அதற்கு பிறகு இந்த லாலாஜி மகராஜ் அப்படிங்கிற முதல் ஆதி குரு அவர்கள் இதை மறுபடியும் தோற்றுவிச்சு, அதாவது குரு அவர்கள் என்ன செய்யறாருன்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது என்கிட்ட இருந்து வரல, யார் ஒருத்தர் இருந்து வராது. இப்ப வந்து ஃபேன் ஓடும் போது காத்து ஃபேன்ல இருந்து வரல, ஏற்கனவே காற்று இருக்கு, அது வடிவமைச்சு நமக்கு கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொன்னாரு. மிக எளிமையான விளக்கம், அதை விட எளிமையா என்னால சொல்ல முடியாது. அந்த விளக்கமே போதுமானது. பிரபஞ்சத்துல அந்த தெய்வீக சாராம்சம் இருக்கு, ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் அதுக்கான தகுதியும் அதற்கான ஆற்றலும் இருக்கு. அதை வடிவமைச்சு
நம்ம இதயத்துல செலுத்தக்கூடிய ஒரு வழிமுறையா இவங்க நம்ம குருக்கள்லாம் இருக்காங்க. அது வந்து டிரான்ஸ்மிஷன் அப்படி சொல்லக்கூடிய யோக பிராணாகுதி. இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் ஒரு வருஷம் நான் வந்து கவனமே இல்லை, எனக்கு தியானம் பண்ண சார், எனக்கு ஒன்றும் செட் ஆகல தெரியலன்னு. ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இப்படி தியானத்துல ஒரு தன்மையை நான் ஏற்படுத்தணும் அப்படின்னா சராசரி மனுஷ வாழ்க்கையில நாம இருக்கோம். ஒரு 45 to 50 வருஷம் ஆகலாம் ரிஷிகள்லாம் காட்டுக்குள்ளார போய் ஒரு ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளார உணர்றதுக்கு. அது ரொம்ப சாதாரணமா 1 வருஷம் 2 வருஷத்துல எனக்கு கொஞ்சம் உணர்ந்ததா நான் ஃபீல் பண்றேன். இப்ப வர்றவங்க எல்லாம் நல்ல சென்சிபிளா வர்றதுனால ஒரு மாசத்துல அதை பத்தி விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்ப இது என்ன செய்யுதுன்னா, நான் ஒரு 10 மாடி கட்டடத்தை கஷ்டப்பட்டு ஏறுறத அப்படி 5 நிமிஷத்துல லிப்ட்ல போற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குது. ஏற்கனவே என்னத்தை நான் அடைய போறனோ அந்த சாரம்சமே இதயத்துக்கு போகும்போது என்னோட உணர்வு நிலையில அது ஒரு விழிப்புணர்வா வந்து இமீடியட்டா நான் அதை அடைய முடியுது. ஒரு அரை மணி நேர தியானத்துல என்னால ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் உதவுது. அது இந்த அமைப்போட அல்லது ஒட்டுமொத்த அமைப்புகளோட இது தனித்துவமா இருக்கிறதுக்கு இந்த பிராணாகுதி ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் பேரை கவர்ந்து இழுத்து அதை உட்கார்ந்து எல்லாரையும் கரடு முரடா வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஆழ்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பாக்குறதுக்கே அழகா இருக்குன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் ஒரு மிகப்பெரிய காரணம். அதை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கறத நான் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். அது போக நீங்க கிளீனிங் பத்தி கேட்டீங்க. வெரி சிம்பிள் சார். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு துணியில வந்து கரைப்பட்டுருச்சு எல்லாம் அழுக்காயிடுச்சுன்னா நம்ம டெய்லி கிளீன் பண்றோம். ஒரு போர்டு துடைக்கிறோம்னா ஒரு டஸ்டர் பயன்படுத்துறோம். ஒரு எழுதிட்டு தப்பா எழுதிட்டோம்னா ஒரு எரேசர் பயன்படுத்துறோம். காலகாலமா பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளார போட்டு என்னென்னமோ பண்றோம். ஆனா மனசை இந்த உடம்புல கூட குளிக்கணும்னா குளிச்சிடுறோம். பட் மனசை கழுவுறதுக்கோ துடைக்கிறதுக்கோ ஒரு மெத்தடே இல்லை நம்மகிட்ட. அப்ப மனதை எண்ணங்களால மனதை மனோபாவத்தால சுத்திகரிப்பு செய்யறதுக்கான ஒரு மெத்தடு தான் அந்த கிளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ். நீங்க 10 டைம் அருவியில குளிச்ச மாதிரி இருக்கும். நீங்க ஒரு நாள் சாயந்தரம் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் கிளீனிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெத்தடை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படி இருக்கும். ஒரு உண்மையான புத்துணர்ச்சி என்ன அப்படிங்கிறத நான்லாம் லைவா பார்த்திருக்கேன். இப்ப நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஆரம்பிக்கும் போது என்னோட லைஃப் ஸ்டைல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? சூப்பர் கேள்வி. இது எனக்கும் இருந்துச்சு. என்னடா நம்மளே வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கமே, இவங்க வேற 1 மணி நேரம் கண்ணை மூடி உட்கார சொல்றாங்களே, இதெல்லாம் ஆகிற கதையான்னு யோசிச்சிருந்தேன் நானு. என்னோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்றதுக்கு அவசியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லா மனுஷனுக்கும் வர்ற கேள்வி. ஆனா நான் தியானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைஃப் ஸ்டைல் நல்ல விதமா சேஞ்ச் ஆனிச்சு. இப்போ எனக்குன்னு நான் எதுவும் பண்ண போறேன், 5:30 மணிக்கு எழுந்திருக்க போறவன் 5 மணிக்கு எழுந்திருக்க போறேன், அல்லது 6 மணிக்கு தூங்கி எழுந்திருக்க போறவன் 5:30 மணிக்கு எழுந்து தியானம் பண்ண போறேன், அல்லது 6 மணிக்கு எழுந்து நான் வேற எதுவும் பெருசா சாதிக்க போறது இல்ல, சும்மாதான் டிவி பார்க்க போறேன்னா அரை மணி நேரம் அதுல நான் தியானமும் பண்ணிக்க போறேன். எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை சார். ஆனா இது உண்மையாவே உள்ள இருந்து ஒரு மாற்றம் உருவாகும். நம்ம ஆரம்பிக்கும் போது மேபி ஒரு 2-3 நாள் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்வம், மற்ற ஆர்வத்தை பொறுத்து ரொம்ப பேர் ஆர்வமும் போய் உட்காரலாம். நான்லாம் கொஞ்சம் மல்லு கட்டி தான் போய் உட்கார்ந்தேன் ஒரு வாரம் 10 நாள். அதுக்கப்புறம் அதன் மேல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு. இந்த அரை மணி நேரம் ரொம்ப குவாலிட்டி டைமா இருக்கே, 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஸ்பெண்ட் பண்றேன், 3 மணி நேரம் மூவி பாக்குறேன், 2 மணி நேரம் ஷாப்பிங் போறேன், இதுல எல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய ஏதோ ஒரு விதமான ஒரு உள்ளுணர்வு, ஒரு சந்தோஷம் இந்த ஒரு அரை மணி நேரத்துல கிடைக்குதே அப்படின்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. பட் சார், இப்ப நான் வந்து ஒரு ஒர்க்ல இருக்கேன், பிசினஸ்ல இருக்கேன். எனக்கு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் 10 மணி வரைக்கும் கடைக்கடைன்னு நிறைய வேலைகள் இருந்துட்டே இருக்கு. இதுல எப்படி நான் வந்து ஒரு 1 ஹவர்ங்கிறது வந்து என்னால டைம் ஒதுக்க முடியும்? ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல் வந்து பண்ணும்? அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளோட டைமுக்குள்ளார ஒரு வாரமோ 10 நாளோ சில சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்கன்னு. அது வேற ஒன்றும் இல்லை. 10 நாள் செஞ்சோன்னா அந்த டெக்னிக் என்ன ஆயிடும்னா என்னோட பழக்கமா மாறிடும். மனுஷனுக்கு வந்து அந்த குணாதிசயம் இருக்கு. என்ன குணாதிசயம் இருக்குன்னா, இப்ப கரண்ட் இல்லாம தூங்கி பாருங்க, 1 வருஷத்துல அதுவே பழகிடும். அப்போ அதே மாதிரி நமக்கு வந்து எளிமையா ஒரு விஷயத்த பழகக்கூடிய தன்மை இருக்கு. அது வந்து தியானத்தின் மூலமா டைம் அப்படியே மெல்ல மெல்ல சரி பண்ணுச்சு. எது முக்கியமானது எது முக்கியமற்றது அது முதல்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். முக்கியம் இல்லாதது வேண்டான்னு சொல்ற தைரியம் உங்களுக்கே வரும். இந்த நேர மேலாண்மையை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுக்கறதே தியானமா இருக்கும். அப்ப நானும் 8 மணிக்கு எழுந்துச்சு, நான் அப்போ பேச்சுலர் ரூம்ல தானே இருக்கணும், 4 பேரு
போராடிட்டு பாத்ரூம் பிடிச்சுக்குவாங்க. முடிச்சுட்டு அந்த டைம் எல்லாம் ஓட்டி 9 மணிக்குள்ள நான் போய் லாகின் பண்ணணும். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காவே இந்த 7 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கத்திலிருந்து தியானம் மூலமா 5 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிச்சேன். 9 மணிக்கு 9:30 மணிக்கு தூங்குற பழக்கம் வந்துச்சு. அப்போ உறக்கத்துல இருந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகுது. அருமையான ஒரு தூக்கம். அந்த கிளீனிங் பண்ணிட்டு 9:30க்கு நீங்க தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா 4:30 மணிக்கு உங்களுக்கு விழிப்பு வரும். சோம்பலாவே இருந்தா கூட 5 மணிக்கு எழுந்திருவீங்க. 5:15 உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தியானம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு ஆன் டைமுக்கு ஆபீஸ் போயிடுவீங்க. அங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியும். சோ இது உங்களுக்கு எளிமைதான் படுத்துமே ஒழிஞ்சு இந்த 1/2 மணி நேரம் உங்களை கண்டிப்பா உங்களுக்கு தொந்தரவா இருக்காது. ஸோ இது லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் சிஸ்டமா தான் நிறைய விஷயங்களுக்கு போயிட்டு இருக்கு. 2019 வரைக்கும் ஒரு ட்ரெடிஷனல் விஷயம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். 2020 பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனா மாறிடுச்சு. இப்போ உங்க சிஸ்டத்துல வந்து சோஷியல் மீடியா சேனல்ஸோ இல்ல இது ரிலேட்டடான ஆப்ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து இருக்கா? நிறைய இருக்கு சார். ஆக்சுவலா 2020 மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் இங்க உள்ள ஒவ்வொரு ஊர்லயும் 60-70 பேர் 100 பேர் பண்ணுவாங்க. எல்லாமே ஒன்னா உட்காந்து தியானம் பண்ணுவோம். காலை உணவை முடிச்சுக்குவோம். ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படி அது நடக்கும். இப்போ இந்த பேண்டமிக் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் எல்லாருமே தன்னோட சுய பாதுகாப்புக்காக வேண்டி இதுல குருவா இருக்க ஒரு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் சகஜ நிலைக்கு வர்ற வரைக்கும் அவங்களோட இருக்க இடத்துல, ஏன்னா இது டிரான்ஸ்மிஷன் தான். வேர்ல்டுல நீங்க இங்க இருந்து அமெரிக்காவுக்கு உள்ளவங்களுக்கும் அந்த டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போ அவங்க இருப்பிடத்துல இருந்து பண்ணுங்கன்னு அறிவிப்பு வந்தோன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை பண்றோம். இப்ப கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கு. அதனால இப்ப மறுபடியும் சென்டர்ல எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 வருஷத்துல நிறைய பேருக்கு பயனளிக்கக்கூடிய விதமா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறது யூடியூப் இருக்கு. நிறைய மெடிடேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அதுல வந்து மேல் டாமினேஷன் தான் ஜாஸ்தி இருக்கு. பயிற்சி பண்றவங்க பாத்தீங்கன்னாலும் இல்ல ட்ரெயினர் பாத்தீங்கன்னாலும் இல்ல குருவே பாத்தீங்கன்னாலும் அங்க வந்து மேல் டாமினேஷன் மட்டும் தான் இருக்கு. ஜென்ஸ் தான் வந்து அதுல இருக்காங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இதுல விமென் அவங்க வந்து பயிற்சி செய்யறப்போ அதுல வந்து ஏதாவது ரூல்ஸ், அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸோ இல்ல அவங்களுக்குன்னு தனியா ஒரு மெத்தடாலஜியோ அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இல்ல அவங்க பண்றதுக்கு உண்டான ஒரு ரீசன் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கொடுத்தப்ப அவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டபிளா இருக்கும்? எல்லாருமே எல்லா விமன்ஸும் ஆபீஸ் வேறஸா இருக்காங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, நிறைய பண்றாங்க. இதுல வந்து விமன் வந்து ஈக்குவலா இருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லா சகோதரிகளுக்கும் இங்க சமமா இருக்காங்க. நமக்கு என்ன ப்ரெஷரும் நமக்கு என்ன விதமான தேவையும் இருக்கோ அது அவங்களுக்கு ஒரு படி அதிகமாவே இருக்கு. இப்ப நான் வந்து ஆபீஸை ஹேண்டில் பண்ணுவேன், பிளஸ் வந்து கவர்மெண்ட் ஆபீசஸ் பண்ணுவேன், பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவேன். பேரண்ட்ஸ் இன் சென்ஸ் ஸ்கூல்ல அவங்க இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு என்னையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஃபேமிலியில ஒவ்வொரு அம்மாவுக்கும் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க அதை பார்த்தாகணும். அப்போ நம்மளோட 1% அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அவங்களோட நேர மேலாண்மை நம்மளை விட அதிகமா தேவைப்படுறதா இருக்கும். அப்போ அவங்களுக்கு இது ரொம்ப உன்னதமா தேவைப்படுது. அவங்க வந்து எல்லா பொறுப்புலையும் இப்ப இங்க இருக்காங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்புல பாத்தீங்கன்னா பிரசப்டர்ஸ் சொல்லக்கூடிய ட்ரைனரா நிறைய சகோதரிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு தாய் உள்ளம், ஒரு விதமான மென்மை தன்மையும் ஒரு தாய்மை உணர்வும் இருக்கிறதுனால ரொம்ப எளிமையா அவங்களால ஆன்மீக ரீதியாவும் ஒரு நல்ல உயரத்துக்கு போயிட முடியுது. அதே நேரம் நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போதும் ரொம்ப இலகுவா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்மளை விட எளிமையா சொல்லித்தர முடியுது. ஸோ பயிற்சி பண்றதுக்கும் சரி, பயிற்றுனரா ட்ரைனரா இருக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடை வந்து சிஸ்டர்ஸால தான் நிறைய பண்ண முடியுது. அப்படிங்கிறது தான் ஹார்ட்ஃபுல்னஸ் பொறுத்த வரைக்கும் உண்மை. என்னோட கடைசி கேள்வி இது. இந்த பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறப்போ நீங்க வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால உங்களை தொடர்பு உண்டான ஒரு பாதை, அதை எப்படி உங்களை தொடர்பு கொள்றது, அது ஒண்ணு. ரெண்டாவது, மத்த ஊர்ல இருக்கிறவங்க, மத்த ஸ்டேட்ல இருக்கவங்க, மத்த கண்ட்ரில இருக்கவங்க இது ஆரம்பிக்கணும்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், அதோட வழிமுறை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நமக்கு தியானம் பண்ணணும், ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் பண்ணி, இப்போ இவ்வளவு டிரான்ஸ்மிஷன் இருக்கு, கிளீனிங் இருக்கு, இப்போ எளிய முறையா இருக்கு, நம்ம வீட்டு சகோதரர் மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு, இவர் வாழ்க்கையில தெளிவா சந்தோஷமா இருக்காருன்றது உங்களுக்கு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா பெரம்பலூர்ல அப்ரோச் பண்றதுக்கு பெரம்பலூர்ல வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் சென்டர் இருக்கு, ஒரு சகோதரி வீட்டுல நடக்குது. கூடவே இதுல சகோதரர் மூலமா உங்க மூலமா இதுல என்னோட நம்பரை நான் ஷேர் பண்றேன். அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்ப சாதாரணமாவே வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்ஃபுல்னஸ்க்குன்னு ஒரு பேஜ் இருக்கு. ஹார்ட்ஃபுல்னஸ்க்கான ஹார்ட் இன்டியூன் அப்படிங்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட பெயர், உங்களுடைய வயது, பிளஸ் வந்து வேற உங்களோட போன் நம்பர், இது தவிர வேற எந்த குறிப்புகளையும் நீங்க கொடுக்க தேவையில்லை. இது கொடுத்த உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய
என்ன மாதிரி பயிற்சி பண்ணிட்டு ட்ரைனராகவும் இருக்கக்கூடியவங்க அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒருவேளை நிறைய பேர் இருப்பாங்க பயிற்றுனரா, அல்லது உங்களுக்கு அதுல இருந்து கால் வரலன்னா உங்களுக்கு இந்த ஊர்ல இத்தனை பேர் இருக்காங்கிற டீட்டெயில் அதுல வரும், அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த 2 விஷயமும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது போக நிறைய சகோதரர்கள் இதை ஒரு மூமெண்டா எடுத்துட்டு போய் காலேஜஸ்ல, ஏன்னா எல்லார்ட்டையும் ப்ரெஷர் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்ட மட்டும் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நல்லா வாழ்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க மனசளவில். ஸோ கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்காக ஜி கனெக்ட் நிறையா பண்ணுறாங்க, ஸ்கூல் கனெக்ட்னு பண்ணுறாங்க, காலேஜ் கனெக்ட் பண்ணுறாங்க, கிராமத்தில் வில்லேஜ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் உங்களை நோக்கி வந்துட்டு தான் இருக்கோம். அது போக நாங்கள் வர்றதுக்கு ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு தாமதம் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்காக காத்திருக்க வேண்டாம். ஹார்ட் இன் டியூன் ஹார்ட்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் நேரடியாகவே நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் இதை உங்களுக்கும் நாங்கள் அனுபவிச்ச நல்ல விஷயத்த கொண்டு சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கும். தயவு செஞ்சு பயன்படுத்திக்கங்கன்னு கேட்டுக்கிறோம். நன்றி நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம், அதுவும் சண்டே வேலையில இவ்வளோ ஒரு டைம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மெடிடேஷனா என்ன, அதோட முக்கியத்துவம்னா என்ன, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பத்தின ஒரு விரிவான விளக்கம் எனக்கு இந்த 1 மணி நேரத்துல கிடைச்சது. இதை பத்தின கேள்விகள் மறுபடியும் இருந்தா இந்த கீழ் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்க கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா இது பத்தின மேலும் அதிகமான ஒரு விளக்கத்தை திரு மணிகாந்த் அவர்கள் கொடுப்பாரு. நன்றி நேயர்களே. நன்றி திரு மணிகாந்த். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நீங்க உங்களோட டைம் எடுத்துட்டு நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி ஆலோசனை பண்றீங்க. நிறைய முக்கியமானவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து பிசினஸ் சார்ந்த விஷயம் எல்லாத்துக்கும் நீங்க மோட்டிவா அதை வளர்க்கறதுக்கு உதவும் போது, இப்படி ஆன்மீக சார்ந்த விஷயமும் மனசுல ஒரு அமைதி சார்ந்த விஷயத்தையும் கூட வளர்க்கறதுக்கு ஒரு செஷன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு இதை உருவாக்குனதுக்கும் இதுக்கு என்னை அழைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.